ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, சமீபத்தில தெலுங்குல வெளியான ஜூனியர் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோடைய ரிவ்யூ தான். இந்த படத்துல கிருத்தி, ஜெனிலியா, ஸ்ரீலீலா, சத்யா இப்படி பல பேர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ இந்த கதையோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோவுடைய அப்பா, அம்மாக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நம்ம ஹீரோவே வந்து பொறக்குறாரு. அண்ட் இவர் பொறக்கும்போதே தன்னுடைய அம்மா வந்து இறந்தும் போயிடுறாங்க. தன்னுடைய அப்பா வளர்ப்புல தான் ஹீரோ வந்து வளர்றாரு. ஸோ இவரோட அப்பா இவர் மேல ரொம்பவே பாசம் காட்டி வளர்த்துறாரு. ஆனா அந்த ஒரு விஷயம் ஹீரோக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அதாவது சின்ன வயசுனா ஓகே. வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறமும் ஓவரா பாசம் வைக்கிறாரு. அப்படிங்கிற மாரி ஹீரோக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து இருக்கு. இவர் வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறமா காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனில இன்டர்ன்ஷிப்ல ஜாயின் பண்றாரு. ஸோ அந்த கம்பெனியோட பாஸ் ஜெனிலியாவுக்கும் நம்ம ஹீரோக்கும் வந்துட்டு இவங்க 2 பேத்துக்கும் சரியா ஒத்து போக மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு நிலையில தான் தன்னுடைய பாஸ் ஜெனிலியாவ பத்தின ஒரு தகவல் வந்துட்டு ஹீரோக்கு தெரியுது. அந்த உண்மை நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா, இந்த கதையில நடக்கக்கூடிய சுவாரஸ்யம் வந்து என்னன்னா, நம்ம ஹீரோவுக்கும் ஜெனிலியாவுக்கும் ஆல்ரெடி ஒரு சம்பந்தம் வந்து இருக்கு. அது எதன் மூலமா நடக்குது? ஹீரோவோட அப்பா வந்து எதுக்கு அளவு கடந்த பாசம் நம்ம ஹீரோ மேல வச்சிருக்காரு? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு ஆன்சர் கிடைச்சதா இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல நடிச்ச ஹீரோ கிருத்தி அவருடைய ஃபர்ஸ்ட் படம் மாரியே தெரியல அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அவருடைய ஆக்டிங் நல்லா இருந்துச்சு படத்துல. கொஞ்சம் ஸ்டைலிஷாவும் இருக்காரு. அந்த டான்ஸும் சூப்பராவே ஆடுறாரு. அது போக படத்துல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டண்ட் சீக்வென்ஸ். ஸோ அதுக்கான ஸ்டண்ட் சீக்வென்ஸ் எல்லாம் செமையா பண்ணியிருந்தாரு. ஆக்ஷன் சீக்வென்ஸும் நல்லாவே பண்ணியிருக்காரு. எல்லா திறமையும் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் படத்திலே வந்து நிரூபிச்சிருக்காரு. பார்க்கலாம் இன்னும் அடுத்தடுத்த படங்கள்ல எப்படி இவர் ப்ரூஃப் பண்றாரு அப்படின்ட்டு. அண்ட் இவருக்கு பேரா ஸ்ரீலீலா வந்து நடிச்சிருக்காங்க. வழக்கம் போல தான் ஜஸ்ட் வந்து போறாங்க. பெர்ஃபார்மன்ஸா பார்க்கும்போது ஓகேவா இருக்கு. அதேபோல டான்ஸ் வந்துட்டு வழக்கம் போல சாங்ஸ்ல எல்லாத்துலயுமே அவங்களுடைய டான்ஸ் வந்து சூப்பரா இருக்கு. படத்துல ஜெனிலியா கேரக்டர் தான் ஒரு மெயின் ரோலு. அவங்களுக்கு டயலாக்ஸ் கம்மியா இருந்தாலும் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும், எமோஷனல் சீக்வென்ஸ் இதுல எல்லாத்துலயுமே நல்லாவே நடிச்சு குடுத்துருக்காங்க. அண்ட் ஹீரோவோடைய அப்பா கேரக்டர்ல வரவர் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துல மிகப்பெரிய ஹைலைட்டு. ஸோ இந்த படத்துல அவர பார்க்கும்போது நமக்குமே கொஞ்சம் பாவமா தான் இருக்கும். ஸோ அந்த அப்பா கேரக்டர் அவர் சூப்பராவே பண்ணியிருந்தாரு. மெயினா இந்த படம் கமர்ஷியலா மட்டும் இல்லாம நெறைய எமோஷனல் சீக்வென்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுக்கான ஸ்ட்ராங்கான ஒரு ரீசனும் வந்து ஃபிளாஷ்பேக்ல கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. சில பல லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் லைட்டா இருக்க தான் செய்யுது. அண்ட் இந்த படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி நல்லா கலர்ஃபுல்லான ஒரு விஷுவல்ஸு. படத்துக்கான அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒர்க் ஆகட்டும், எல்லாருடைய காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், இந்த படத்துல வரக்கூடிய ஒரு சில காமெடியன்ஸ் அவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன இந்த ஹியூமரான விஷயங்கள் இதெல்லாமே படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ இந்த படத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு யூசுவல் கமர்ஷியல் படம் பார்க்குற ஒரு ஃபீல வந்து குடுத்துச்சு. அதாவது ஒரு 5, 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தெலுங்கு கமர்ஷியல் சினிமாக்கள் வந்து எந்த மாரி இருந்ததோ, அதே மாரி தான் இருக்கு. ஸோ ஓவராலா இந்த படம் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு டைம் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. படம் வந்து என்டர்டெய்னிங்கா தான் இருக்கு. அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. பட் டெம்ப்ளேட்டா வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பழைய டெம்ப்ளேட்டா இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் தான் எனக்கு பர்சனலா ஏற்பட்டுச்சு. மத்தபடி இந்த படத்த வந்து தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.